மீம்ஃபை ஏர்ட்ராப் டோக்கன் கலெக்ட் பண்ணுற எப்படி? மீம்ஃபைங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி ஏர்ட்ராப் உண்டு. இந்த ஏர்ட்ராப்பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வேணும்னு சொன்னால் மீம்ஃபைன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது இப்போ டெலிகிராமில் நிறைய ஏர்ட்ராப்ஸ் இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்குது. ஹாம்ஸ்டர் காம்பர்ட், அடுத்து நோட்கோயின் சக்ஸஸ் இப்போ ஹாம்ஸ்டர் காம்பர்ட், அப்படி நிறைய அந்த வரிசையில் வந்த ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் மீம்ஃபை. இன்னும் இவங்க ஏர்ட்ராப் ரிலீஸ் பண்ணலை, இன்னும் கொடுக்கல. இப்போ பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண ஸ்டேஜில் இருக்குது நான் அந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு. ஸோ இவங்களுக்கும் பெரிய ஏர்ட்ராப் வரதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. வந்தாலும் வரலாம், வராமன்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மீம்ஃபை ஏர்ட்ராப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், ஒரு அது கன்செப்டே ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் ஒன்று இருக்கும். அந்த உருவத்தை நீங்கள் டெப் பண்ண உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதோட சேர்த்து சில டாஸ்க்கள் வருவாங்க. அந்த டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணுற மூலமாகவும் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்கள் கிடைக்கும். அடுத்தது ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுக்குற மூலமாகவும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் ரெஃபரன்ஸுங்கிறது மஸ்ட் இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக டெப் பண்ணாலே உங்களுக்கு கண்டினியூஸாக பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் நீங்கள் டெப் பண்ணக்குள்ளே 1 மில்லியன் டோக்கன் அவங்க ஃப்ரீயாக தராங்க. ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சிலாக்களுக்கு ஒர்க் ஆகுது, சிலாக்களுக்கு ஒர்க் ஆகுதில்லை. சும்மா நீங்கள் ஒரு 4 தரம் வித்தியாசமான இடத்துல கண்டினியூஸாக டச் பண்ணக்குள்ளே நேரம் செட் ஆகுது. எனக்கு சில நேரம் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அது மாதிரி பார்த்து டெப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ ஏர்ட்ராப் நான் என்ன விஷயம்னு தெரியாதாக்கள் சொல்கிறேன். ஏர்ட்ராப்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி ஸ்டார்ட் அப்புகள் அவங்களோட ப்ரொஜெக்டோட மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக ஏர்லி ஸ்டேஜில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட மார்க்கெட்டிங் பர்பஸுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறார்கள், சின்ன டாஸ்க்குகளை செய்கிறார்கள், டெஸ்ட் நெட்டில் என்னென்ன செய்கிறார்கள், அப்படியான ஏர்லி அடாப்டர்ஸுக்கு என்ன செய்வாங்க, ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்டு நாளைக்கு அவங்களோட கிரிப்டோ கரன்சி அந்த டோக்கன் ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களோட ரியல் கிரிப்டோ கரன்சியே ஏர்லி அடாப்டர்ஸுக்கு கொடுப்பாங்க. நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகக்குள்ள அவங்களுக்கு நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஃப்ரீ காயின்களுக்கு நல்ல வேர்த் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏர்ட்ராப்ஸையே ஃபுல் டைமாக செஞ்சு மந்த்லி $1,000, $2,000, $3,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்களே எனக்கு தெரியும். அதனால் ஏர்ட்ராப்புங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த விதமான மணியும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் உங்கள் டைமை பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் ஃபுல் டைம் ஜாப் செய்கிற மாதிரியாக கண்டினியூஸாக செய்யணும். நீங்கள் சும்மா ஏர்ட்ராப் அட்டன் பண்ணி சும்மா இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக அந்த ஏர்ட்ராப்பை கலெக்ட் பண்ணி கண்டினியூஸாக சொல்லிக்கிற ஒர்க்கில் கண்டினியூஸாக ஒரு 3-4 மாதத்துக்கு வெறுக்காமல் செய்யணும். ஸோ நீங்கள் ஏர்ட்ராப்ஸில் கலெக்ட் பண்ணுறதா, எந்த ஏர்ட்ராப்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்தெந்த ஏர்ட்ராப்பில் சக்ஸஸ் கிடைச்சிருக்கு, எந்தெந்த ஏர்ட்ராப்பில் சக்ஸஸ் கிடைக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீம்ஃபை மாதிரி நல்ல பொட்டன்ஷியலான நல்ல வேர்த்தான ஏர்ட்ராப்புகளை HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கிறேன். HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலோட லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.